வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 446. ஞாபக மறதிக்கு முக்கிய காரணம் பதப்படுத்தப்பட்ட உணவு, அதிக அளவு வெள்ளை சீனி பயன்படுத்தல், புகைப்பிடித்தல், இதயம் சம்பந்தமான கோளாறுகள், சர்க்கரை நோய், தைரோய்டிசம் குறைபாடு அல்லது ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்தல், முழு உடலையும் சரியாக பயன்படுத்தாமல் இருப்பது, போதுமான அளவு நித்திரை இல்லாது ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை, மன அழுத்தம், இது போன்ற சில காரணத்தினால் முதுமையில் ஏற்படக்கூடிய மறதி 40 வயதை எட்டும் போது வந்து விடுகின்றது. இரவு தூக்க செல்ல முன் தேநீர், கோப்பி குடிப்பதை தவிர்க்க வேண்டும். மூளைக்கு உடல் பயிற்சி தேவை. பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்வுகளை சிந்தித்து எழுதுவது, பேசுவது மூளையின் ஞாபக சக்தியை தூண்டும். ஞாபக சக்தியை அதிகரிக்க தினமும் நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு மூளையில் ஆக்சிஜன் மற்றும் இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு மூளையின் செயல்பாட்டு திறன் சுறுசுறுப்பாக எம்மை இருக்க செய்யும். இதனால் மூளையில் புதிய செல்களை உருவாக்கி ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவுகின்றது. புதிய விடயங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவும் உணவுகள்: தேங்காய் எண்ணெய், தேங்காய், பச்சை காய்கறிகள், மீன் உணவுகள், மூளைக்கு தேவையான ஒமேகா 3, மஞ்சள் தூள், தோடம்பழம், திராட்சை, பாதாம் மற்றும் பூசணி விதைகள் குறைந்தது 6 மணி நேரமாவது நீங்கள் ஆழ்ந்த தூக்கம் கொள்ள வேண்டும். நடைப்பயிற்சி மூலம் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கின்றது. இதனால் மூளைக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்து கிடைக்கின்றன. இது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி நினைவு ஆற்றலை அதிகரிக்கின்றது. இப்பொழுது உங்களிடமும் ஒரு கேள்வி. நீங்கள் இந்த ஞாபக சக்தியை தூண்டுவதற்கு நீங்கள் நாளாந்தம் எப்படியான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றீர்கள்? இப்பொழுது எங்களுக்கு அரை மணித்தியால நடக்கிற என்று சொல்லக்குள்ள எங்களுக்கு அது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். வேலைக்கு போக்குள்ள கூட நாங்கள் நடந்து போய் வந்து விடுவோம். இதை விட பிற என்ன எப்படியான விடயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தி வருகின்றீர்கள்? பலரிடம் பார்த்தால் இப்பொழுதும் அவர்கள் எழுதுகிற பழக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அவர்கள் எதை என்றாலும் தங்களுடைய செயற்பாடுகளில் எழுத்துத்திறனை தங்கள் வசம் வைத்துக் கொள்கின்றனர். பலருக்கு எழுதுறது என்றாலே பிடிக்காது, வாசிக்கிறது என்றாலே பிடிக்காத அளவுக்கும் பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மூளையினுடைய ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய நீங்கள் நாளாந்தம் செய்யக்கூடிய பயிற்சிகளையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.